அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்வர்க்கத்தில் நாம் நுழையணும் அப்படின்னா இந்த துனியாவில் நிறைய சிரமங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் நமக்கு விதித்த ஒரு விதியாக இருக்குது. நம்ம மறுமையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த பூமியில் நிறைய நமக்கு சோதனைகள் இருக்கும். யார் ஒருவருக்கு இந்த பூமியில் மறுமையை பற்றின எந்த சிந்தனையும் இல்லாமல் யார் ஒருவர் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, இந்த பூமியையே அவங்க சொர்க்கச்சோலையாக நினச்சிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு நரகம் என்பது என்னவா இருக்கும்? அவங்களுக்கு ஒரு சாலையாக இருக்கும் மறுமையில். அப்போது சொர்க்கத்துக்கு நாம் போகணுன்னு சொன்னால் அந்த பூமி ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கும். இப்போ சொர்க்கத்துக்குள்ளேயே செயல் செய்யும்போது பூமியில் சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். நன்மை அடையணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் நன்மை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதும், எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் நன்மை தவற விடப்படுது அப்படிங்கிறதும், நன்மை அடையிறது அப்படிங்கிறது நாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே, நம்மளுடைய சின்ன சின்ன பொறுப்புகளை நாம் செய்தாலே ஒரு பெரிய பெரிய நன்மைகளை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் நம்ம மார்க்கத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோமான்னு கேட்டால் சந்தேகம்தான். அப்போது நம்மளோட வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கிறோம்? சொர்க்கத்துக்குரிய செயலாக அமைச்சுக்கிறோமா இல்லை நரகத்துக்குரிய செயலாக அமைச்சுக்கிறோமா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப நன்மை அப்படிங்கிறது என்னதான் அப்படின்றத நாம பார்க்கும்போது, பெருசா எல்லாருக்கும் நன்மை செஞ்சு, பெருசா நம்ம அப்படிலாம் இல்ல. குட்டி குட்டி விஷயங்கள் தான். இன்னைக்கு நான் என்னவா இருக்கேன்? நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு மனைவியா இருக்கேனா? இன்னைக்கு நான் என்னுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு பெண் குழந்தையா இருக்கேனா? இல்ல ஒரு ஆண் குழந்தையா இருக்கேனா? எனக்கு என்ன கடமை? நான் என்னுடைய கடமைகள்ல கரெக்ட்டா இருக்கனா? ஜஸ்ட் ஒரு வீடு சுத்தம் பண்ணி, குழந்தைங்கள சுத்தமா பார்த்துக்கிட்டு, அன்னைக்குள்ள வேலைகள நாம சரியாக முடிச்சுட்டு, நம்மளுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட நம்ம சிரிச்ச முகமா நடந்துக்கிறதே ஒரு நல்ல ஒரு சொர்க்கத்துக்கான ஒரு வழிதான். அப்ப இதெல்லாம் விட்டுட்டு நாம என்ன செய்றோம்? பெருசு பெருசா யோசிக்கிறோம். உம்ரா போறது, ஹஜ் போறது, செலவு பண்ணி பண்றது தான் என்ன நெனைக்கிறோம்? பெரிய சொர்க்கத்துக்கு வழின்னு நெனைக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிறத வச்சே நம்ம செய்யலாம். ஒரு புழு பூச்சிக்கு கூட நம்ம துரோகம் செய்யாம, அதுங்களுக்கு காயத்த குடுக்காம, ஒரு பெட்ஸ் நல்லபடியா பார்த்துக்கிட்டு சில பேர் வளர்ப்பாங்க. ஒரு நாய்க்குட்டி, பூனைக்குட்டி வளர்க்கறத கூட நாம நன்மைய சேர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். பிறருக்கு தண்ணி வைக்கலாம். ஒரு குருவிக்கு தண்ணி வைக்கிறது கூட நம்ம நன்மை சேர்க்கக்கூடிய மக்களா இருக்கலாம். இப்படியாக நம்மளுடைய மார்க்கத்துல இலகுவான முறையில சொர்க்கத்தை அடைய முடியும். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களால கூட நம்ம நரகத்துக்கு போயிரும். உதாரணமாக நம்ம மனசுல ஒருத்தர பொறாமைக்குன்னு நம்ம நினைக்கும்போது, நம்மளுடைய செயல்பாடுகளும், நம்மளுடைய அந்த வெளிப்பாடுகளும் அமைஞ்சிருது. நம்ம மனசுல நினைக்கும்போது, அத நம்ம செஞ்சிர்றோம். ஒரு மாரி பேசிர்றோம். அவங்கள குத்தி காமிச்சிடுற மாரி பேசிர்றோம். யாரையாவது காயப்படுத்துற மாரி பேசிர்றோம். இல்லன்னா, அவங்க ஒண்ணு வச்சிருக்காங்களா, நம்பளும் அத செஞ்சுக்கணும்னு நெனைக்கிறது. அவங்க ஒண்ணு வாங்கியிருக்காங்களா, உடனே நாமளும் அத வாங்கிக்கணும்னு நெனைக்கிறது. அவங்க ஒரு தடவ ஒரு 5 நிமிஷம் பேசினா கூட, அந்த 5 நிமிஷத்துல அவங்கள எப்படி காயப்படுத்திறலாம் அப்படின்னு யோசிக்கிறது. இந்த மாரி பெரிய விஷயங்கள். இது பெரிய விஷயம் தான் உண்மையிலே. ஆனா, சின்ன சின்ன விஷயத்துல கூட நாம என்ன செஞ்சுருவோம், நரகத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணமாக, கணவர் நமக்கு எல்லாமே செஞ்சிருப்பாரு. திடீர்னு நமக்கு ஒரு புடிச்ச விஷயத்த ஒரு நாள் அவர் செய்யலன்னா, "நீங்க என்னத்த தான் அப்படி வாங்கி குடுத்தீங்க? நீங்க அப்படி எனக்கு என்னத்த செஞ்சுட்டீங்க?" இப்படின்னு கேட்கக்கூடிய வார்த்தை ஒரு மனைவியானவள நரகத்துக்கு இழுத்து செல்லும். ஒரு தாய்மார்கள் இருக்காங்களா, அவங்கள "ச்சீ" அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்றதுனால நம்மள நரகத்துக்கு எடுத்துட்டு போயிரும். இப்படி சிந்தனை பண்ணணும். நரகத்துக்கு எடுத்துட்டு போற செயல் அப்படிங்கிறது ஒரு விபச்சாரம் செய்தால் தான், ஒரு கொலை செய்தால் தான், ஒரு திருட்டு செய்தால் தான் நம்ம எடுக்க தேவையில்ல. அன்றாடம் வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே நாம செய்யக்கூடிய செயல்கள் தவறான செயல்களா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப சிரமங்களால தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? மனோ இச்சைகளால தான் நரகம் மூடப்பட்டுள்ளது. சிரமங்களால் சொர்க்கம் மூடப்பட்டுள்ளது. நம்ம சிரமப்பட்டா தான் சொர்க்கம் கிடைக்கும். இப்ப மனோ இச்சை இருக்கு. நரகத்துல மனோ இச்சைகளா இருக்குமாம். அதாவது ஒருத்த ம அ மனசுல நாம தவறான எண்ணத்துல நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம மனசுல நினைச்சு அத செயல்படுத்தியிருப்போம். எல்லாமே நரகத்துல இருக்கும்.
சிரமப்பட்டு, பட்டு, பட்டு தான் சொர்க்கத்துக்கு வந்திருப்பாங்க. சிரமப்படுறதுங்கிறதுனா என்ன? ஓடா தேய்றதா? ரத்த காயம் படுறதா? அப்படி கிடையாது. இன்னைக்கு நாம வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம கடன் வாங்கலாம். அது எந்த விஷயத்துக்காக அப்படின்னா, நமக்கு அடுத்த வேள சோறு இல்லன்னா, நம்ம அதுக்காக கடன் வாங்கலாம். ஆனா, இன்னைக்கு கடனுங்கிறது எதுக்காக வாங்குறோம்னா, கேள்விக்குறி தான். வீடு கட்டிட்டாங்க. ஒருத்தவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படி தெரியுமா பண்றாங்க இந்த காலத்துல? அவங்க வந்து வீட்லாம் கட்டிட்டாங்க. அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. வீட்லாம் கட்டிட்டாங்க. கார்லாம் வச்சிருக்காங்க. இப்படிதான் ஒருத்தவங்கள இன்ட்ரோடியூஸே பண்றாங்க. இதுதான் அவங்களுக்கு ஒரு மனிதனுடைய வெற்றியா தெரியுது. ஆனா ஒரு மனிதனுடைய வெற்றியானது, அவன் கடன் அவங்க அந்த அளவுக்கு செல்வம் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. அவங்க அத செஞ்சுக்கலாம். செல்வ செழிப்பா இருக்காங்கன்னா, கண்டிப்பா அது உகந்தது தான். அந்த மாரி செய்றதுக்கான அனுமதி அவங்களுக்கு இருக்கு. ஆனா, ஒரு மனிதனுடைய வருமானத்திற்கு அப்பாற்பட்டு, கண்டிப்பா வீடுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எதுக்காக செய்றோம்? நம்மளுடைய தேவைகளுக்கு தானே செய்றோம். நம்ம பிள்ளைகள் நாளைக்கு நல்லா இருக்கணும்னு தானே நம்ம செய்றோம்னு சொல்லி, அவங்க கடனுக்கு பின்னாடி நியாயமான சில அநியாய காரணங்கள வச்சு, அவங்க கடன வாங்கி, அந்த கடன் என்ன செய்யுது? இரட்டிப்பாகி, இரட்டிப்பாகி, இரட்டிப்பாகி அவங்க அந்த கடனுக்கு வட்டி வாங்கி, இப்படி அவங்களுடைய அ மவுத்த பத்தி சிந்தனை பண்ணாம, நாளைக்கு நான் எங்க பிள்ளைங்களுக்கு சேர்க்கிறோம், பிள்ளைங்களுக்கு சேர்க்கிறோம்ன்னு அவங்க கடனாளியாக ஆகக்கூடிய சூழ்நிலைகள நாம இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது, நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி கடன் வாங்குறது வந்து சிரமப்படுறது தான். ஏன்னா, அந்த கடன் வாங்கலன்னா அந்த வீட்ட கட்ட முடியாது. கடன் வாங்கலன்னா நம்மளுடைய இந்த எக்ஸ்ட்ராவான விஷயங்கள இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்க முடியாதுன்னா, செய்ய வேண்டாம். அதுதான் சிரமம். அந்த சிரமத்த நாம புரிஞ்சுகிட்டு, அமைதியா விட்டுட்டோம். நடக்கிற மாரி நடக்கும். இன்னைக்குள்ள காச நம்ம சதக்கா செய்யலாம். நம்ம குடும்பத்துக்கு பார்க்கலாம். நம்ம குடும்பத்துக்கு போக கொஞ்சம் சதக்கா செஞ்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிருவோம். இருக்கிறத வாழுவோம். பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறான்? என் சொந்தக்காரன்லாம் எப்படி இருக்கிறான்னா, இருந்துட்டு போறான். அவன் அவனுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கான். எனக்கு அல்லாஹ் இத பரக்கத் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நாம எத்தன பேர் வாழறோம்னா கேள்விக்குறி தான். அவங்க செய்றாங்க. நம்ம மட்டும் செய்யலன்னா நல்லா இருக்குமா? இப்படி பல விஷயத்துக்கு நன்மையான முறையில எடுக்கலாம். அவங்க நல்லா மார்க்கம் கத்துக்கிறாங்க. நம்ம மார்க்கம் கத்துக்கலையே! அவங்க குழந்தைய நல்லா வளர்க்குறாங்க. நம்ம குழந்தைய வளர்க்கலையே! அவங்க கணவர்ட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாங்க. நம்ம நல்ல விதமா நடந்துக்கலையே! இப்படி அவங்க சுத்தமா வச்சிருக்காங்க வீட்ட. நம்ம சுத்தமா வைக்கக்கூடியவங்களா இல்லையே! இப்படியான விஷயங்கள நம்ம திருத்திக்க கூடியவங்களாவும், அவங்கள்ட்டேருந்து இருக்கிறத வாங்கிக்க கூடியவங்களாவே இருக்கணுமே தவிர, அவங்கலாம் இப்படி பண்ணிட்டாங்களே! நம்ம இப்படி பண்ணலையே! ஒரு தெரு ஃபுல்லா மாட மாளிகை இருக்கு. ஒரு கூரை வீடு இருந்தா கூட, அந்த கூரை வீட்ல நீ ஏன் இருக்க? உனக்கு அல்ல அட்லீஸ்ட் அந்த கூரை வீட்டையாவது குடுத்துருக்கானேன்னு தான் பார்க்கணுமே தவிர, எல்லாரும் மாட மாளிகை கட்டிட்டாங்க. நான் மட்டும் கூரை வீட்ல இருக்கிறேனே, அதுக்காக நான் கடன் வாங்கி மாடை மாளிகைய கட்டப்போறேன். இல்லன்னா, ஒரு செவுராவது எழுப்பி நான் வாழப் போறேன் அப்டின்னா, அங்க தான் உனக்கு இருக்கு. அப்ப அந்த சிரமத்தால நாம பொறுத்துக்கிட்டு, சிரமத்தால நம்ம கடன்ல விழாம, அல்லாஹ்வ நெனச்சு, அல்லாஹ் நமக்கு இதுக்குள்ள நமக்கு பரக்கத் செஞ்சிருக்கானேன்னு நெனச்சு நாம சிரமத்த பொறுத்துக்கிட்டோம்னா, நாளைக்கு நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆனா, அப்படி இல்லாம, நம்மளோட மன இச்சைனா என்னது? ஆசை. மன இச்சைகளுக்காக மனசுல ஒரு குட்டி, குட்டி, குட்டி ஆசைகள் தோணும். அதுதான் என்னது? அல்பத்தனமான ஆசைகள் தான் இச்சைகள். அப்ப நம்மளுடைய குட்டி, குட்டி, குட்டியான இச்சைகளுக்காக நம்ம வந்து செய்யக்கூடிய தவறுகளால தான் நரகம் வந்து மூடப்பட்டுள்ளது. இதற்காக நம்ம நரகம் போயிடக்கூடாது. இந்த உலகத்துல நான் சொல்லுவேன், எவ்வளோ பேர்கிட்ட, கடன் இல்லாம வாழ்றதுங்கிறது தான் ரொம்பவே சிரமமான வாழ்க்கை. கடனோட வாழ்றவங்க நல்லா தான் வாழ்றாங்க. சிரமமான வாழ்க்கை கிடையாது. கடனுடன் வாழக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல வாழ்க்கை. அதாவது சிரமம் கிடையாது. ஏன்னா, ஒரு தடவ நீங்க கடன் வாங்கி பழகிட்டீங்க அப்டின்னா, அந்த கடனை நீங்க வாங்கக்கூடியவர்களாக தான் இருப்பீங்களே தவிர, அத திருப்பி செலுத்தினாலும் வேற ஒரு காரணத்துக்காக கடன் வாங்கக்கூடிய மக்களா தான் இருப்போம். ஆனா, கடன் வாங்காதவங்க இருக்காங்கல்ல, எப்படி கடனே வாங்காம அவங்களுடைய வாழ்க்கைய ஓட்டுவாங்க. அவங்க என்னன்னா, அவங்களுடைய இச்சைகளை மனசுல போட்டு புதைச்சுக்கிறாங்க. புதைச்சுக்கிட்டு அவங்க வாழக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நம்மளுடைய தாக்கத்துக்கு அல்லாஹ் இத குடுத்துருக்கான். இத வச்சு நம்ம வாழுவோம். இருந்தா இன்னைக்கு சாப்பிடுவோம். இல்லையா தண்ணீய குடிச்சுக்குவோம். இல்லையா இதுக்கு குறுகிய இதுல நம்ம பண்ணிக்குவோம். அப்டின்னு சொல்லிட்டு தான் நம்ம நெனைக்கணுமே தவிர, நாம இதற்காக கடன் வாங்கக்கூடிய மக்களா இருக்கக்கூடாது. ஓகே, இன்னைக்கு பிள்ளைய படிக்க வச்சாச்சு. நல்லபடியான ஒரு வாழ்க்கையில இருக்கோம். ஆனா நமக்குன்னு ஒரு வீடு இல்ல. நமக்குன்னு ஒரு கார் இல்லன்னு சொல்லிட்டு, நாம என்ன செய்யக்கூடாது? கடன்ல விழக்கூடிய மக்களா இருக்கக்கூடாது. நம்ம என்னதான் செய்யணும்? நாம நம்மளுடைய மன இச்சைகளை பொறுத்துக்கிட்டு நாம அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறத வச்சு மகிழ்வா வாழ்ந்தோம் அப்டின்னா, நிச்சயமா இங்க சிரமப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சிரமம் அப்டிங்கிறது இந்த துனியாவோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மறுமையில தான் நிரந்தரமான மாட மாளிகை காத்திருக்கிறது அப்டின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்போ நம்ம கிட்ட இருக்கிறத விட எஞ்சிய வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படுறதுங்கிறது தவறில்ல. அதுக்காக நீங்க உழைக்கலாம். ஆனா அத கடனோடையும், வட்டியோடையும் வேற என்னதான் நான் செய்வேன், அதனால தான் நான் வட்டி வச்சேன் அப்டின்னா, அப்படி ஒரு வாழ்க்கையே அதுதான் சோதனை கட்டம். அந்த சோதனை கட்டத்துல நம்ம ஜெயிச்சோம்னா, கண்டிப்பா நமக்கு இருக்கிற அந்த ரூ. 10ல கூட அல்லாஹ் பரக்கத் செய்வாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் வட்டி கடைய தேடி நாம போகும்போது, நான் என்ன செய்வேன், என் கழுத்த பிடிக்குது நெலைம அப்டின்னா, அந்த நெலைமைய நாம உண்டு பண்ணிக்கிறது நம்ப தான். இருக்கிறத வச்சு நாம சந்தோஷப்படக்கூடிய மக்களா இருக்கணும். சிரமப்பட்டாலே சொர்க்கம் கிடைக்குமே தவிர, மனோ இச்சைகளால் நரகமே கிடைக்கும் அப்டிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்.